Hare Krishna, Namaskaram. In the video, very first video for Braj Mandal Parikrama or Braj Mandal Parikrama. So, in the Braj Mandal Parikrama அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 வனங்களை நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இதுல இது வந்து ரொம்ப மைன்யூட்டான சப்ஜெக்ட். பிகாஸ் நிறைய இடங்கள் இருக்கு. எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண போறோம். எவ்வளோ முடியுமோ அதோட போட்டோகிராஃப்ஸையும் நம்ம இணைச்சு போடுறோம். ஆனா இப்பவே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு காஷனா சொல்றேன். இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமாவை கண்டிப்பா தன்னந்தனியா பண்ணவே முடியவே முடியாது. ஏன்னா இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஏன்னா பல ராத்திரி பகல்கள் நம்ம நடக்க வேண்டியதா இருக்கும். மோஸ்ட்லி ராத்திரியில வந்து ஒரு டென்ட் போட்டு தங்கிடுவா டிவோட்டிஸ். அதுக்கப்புறம் காத்தால வேலையில எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுவா. ஸோ இது பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் சாலிடா எடுக்கும். பிரஜ்மண்டல் பரிக்கிரமா முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். பொதுவா இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமா எப்ப பண்ணுவா அப்படின்னா கார்த்திக் மாசம். கார்த்திகை மாசம் நம்ம தமிழ் கேலண்டர்ல கார்த்திகை மாசம் இருக்கு. நார்த் இந்தியால கார்த்திக் மஹினா அப்படின்னு சொல்லுவா. கார்த்திக்ன்றது அவளுக்கு நம்மளுக்கு கார்த்திகை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு கார்த்திக் மந்த் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கார்த்திக் மாசம் என்ன அப்படின்னா யசோதை இருக்கா இல்லையா, அவ கண்ணனையே உரல்ல கட்டிடுவா. ஏன்னா வந்து சாதாரணமா ரொம்ப அதிகமா படிச்சவாளோ கொஞ்சம் கர்வமா இருக்கிறவாள நம்மளால வந்து பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட எம்பெருமான் எல்லாத்துலயும் வல்லவர். அவரை பிடிச்சி அந்த யசோதை வந்து கட்டினதை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயமா அவ நினைப்பா. அதனால அந்த கார்த்திக் மாசத்துல வந்து தாமோதர் ஆர்த்தி, தாமோதர் மந்த்ன்னு தான் அதை சொல்லுவா. ஈவன் சில பேர் வந்து இப்ப நம்ம தீபாவளி கொண்டாடுறது வந்து நரகாசுர வதம் நம்ம சவுத்ல சொல்லுவோம். நார்த்ல பாத்தீங்கன்னா ராமரும் சீதையும் காட்டுல இருந்து வந்த அந்த நாளைதான் வந்து தீபாவளியை கொண்டாடுறதா கருதப்படுறது. அந்த ராவணனை வந்து வதம் பண்ணி அவ வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவா. ஆனா இந்த டிவோட்டிஸ் கேட்டல்னா என்னைக்கு வந்து யசோதை கண்ணனை உரல்ல கட்டினாலும் அன்னைக்குதான் அந்த தீபாவளி அவ செலிப்ரேட் பண்ற வழக்கம். அப்போ அந்த கார்த்திக் மந்தை பார்த்தீங்கன்னா தீப் தான் சொல்லி பெருமாளுக்கு சாயங்கால நேரத்துல ஆரத்தி காமிப்பா விளக்குல. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கார்த்திக் மாசத்துலதான் சில குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமா பண்ற வழக்கம் உண்டு. அடிப்படையா பிருந்தாவன் பரிக்கிரமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிருந்தாவனத்துல ஷட்டுகோ சுவாமிகள் பேர் வந்து நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஏன் இந்த ஷட்டுகோ சுவாமிகள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்ரீ வைஷ்ணவத்துல 12 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகரர், ஆண்டாள், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், 12 ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஷட்டு கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள் இருந்திருக்கா. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய சிஷ்யர்களா இந்த 6 கோஸ்வாமிகளும் இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்றான்னா, பிருந்தாவனத்தை ஃபுல்லா வந்து காடுகள் மறைச்சுன்னு இருக்கு, காடுகள் மூடின்றது. பெருமாள் லீலை பண்ண போனதுக்கு அப்புறம் பிருந்தாவனம் வந்து ஃபுல்லா ஃபாரஸ்ட் மறைச்சுன்றது. அதனால அங்க பெருமாள் லீலை பண்ண இடத்துக்குலாம் யாருமே போனதா ஒரு எவிடென்ஷியல் ப்ரூஃபே இல்லை. அதனால இந்த உலகத்துக்கு அந்த பெருமாள் லீலை பண்ற இடம் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 கோஸ்வாமிகளையும் ஒரு இடமா ரிவீல் பண்ண சொல்லி அனுப்புறாரு. அதுதான் இங்க வந்து இப்ப நம்ம பார்க்க போற பிரஜ்மண்டல் பரிக்கிரமா. இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமா பாத்தீங்கன்னா 12 வனங்கள் சேர்ந்ததுதான் இந்த பிரஜ்மண்டல். அந்த 12 வனங்கள் என்னன்னு பார்ப்போம். 6 கோஸ்வாமிகள் யாருன்னு பார்ப்போம். அவளோட ஆராதன மூர்த்திகள் என்னன்றதையும் பார்ப்போம். இந்த இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமா தொடங்கும் போது என்னென்ன நியமங்கள் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். பிரஜ்மண்டல் பரிக்கிரமா எதுக்கு இந்த பரிக்கிரமா பண்றோன்றத அந்த ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். நம்மளோட பியூரிஃபிகேஷன்ஸ் எங்க பியூரா இருக்கோமோ அங்கதான் வந்து, எங்க நம்ம வீடு கிளீனா இருக்குமோ அங்கதான் நோய் வராது. அந்த மாதிரி எங்க வந்து மைண்டு அண்ட் பாடி கிளீனா இருக்கோ அங்கதான் பெருமாள் வருவார். அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை நோக்கி மைண்டு போகும். அதனாலதான் இந்த பரிக்கிரமாக்கள்லாம் பண்றது. இந்த பிரஜ்மண்டல் பரிக்கிரமா கண்டிப்பா வந்து தன்னந்தனியா பண்ண முடியாது. இது குரூப் ஆஃப் டிவோட்டிஸோட தான் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா நியரஸ்ட் இஸ்கான் டெம்பிள் இருக்கும் இல்லையா, ராதாகிருஷ்ணன் டெம்பிள், அங்க போய் தாராளமா நம்ம கேட்டுக்கலாம். பிரஜ்மண்டல் பரிக்கிரமா எப்படி பண்றா, அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், எப்படி போகணும் எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண டெம்பிள்ஸ் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததானா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த 6 கோஸ்வாமிகள் வரதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணர்கள் கோவில்களே கிடையாது. அந்த கோஸ்வாமிகள் வந்து பிருந்தாவனத்தை ஃபுல்லா ரிவீல் பண்ணக்கு அப்புறம் தான் ராதாகிருஷ்ண கோவில்கள் இன்னைக்கு வேர்ல்டு வைடு காணப்படுறது. இதுக்கு மெயினா வந்து கௌடியா வைஷ்ணவா தான் இதோடைய அந்த பாத்தை வந்து மெயினா நம்மளுக்கு காமிக்கிறவா. 6 கோஸ்வாமிகளோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமிகள் தான் சைத்தன்ய மகாபிரபுவோட இமிடியட் சிஷ்யாலா இருக்கா. அவளுடைய
கதைகள்லாம் நிறைய இருக்கு. அது நம்ம வந்து மண்டல் பரிக்கிரமா பண்ணும்போது நடுநடுல சில உபகதைகள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த டைம் பார்த்துக்கலாம். இப்ப இந்த 6 கோஸ்வாமிகளுடைய ஆராத மூர்த்தினா 6 டெம்பிளா இருக்குன்னா அப்படி இது கிடையாது. 6 டெம்பிளா 6 கோஸ்வாமிகளுடைய மூர்த்திகள் அந்த மாதிரி காணப்படல. எந்தெந்த கோஸ்வாமிகளுடைய எந்தெந்த டெம்பிள்ன்றது சொல்றேன். அந்த டெம்பிளை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த குறிச்சு வச்சுட்டு அந்த கோவில்களுக்கு கண்டிப்பா ஆட்டோக்காரர் ரிக்ஷா கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கோவில் கொண்டு போய் உங்களை விட்டுருவார். நீங்க சேவிச்சுக்கலாம்.